விஜய் சாரோட படம், நம்ம தமிழ்நாட்டு சிஎம்மோட படம். அதுக்காக போய் பார்த்தே ஆகணும். இது ஒரு பக்கம். ஆஸ் அ பிக் பாஸ் ரிவ்யூவரா பிக் பாஸும் வரப்போதாங்க. செப்டம்பர் 6 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுல வந்து காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. இது தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து அதே கான்செப்ட் தான். அதுல அக்னி பரீட்சை அப்படிங்கிற இடத்துல இருந்து காமன் மேன் கொஞ்சம் பேர் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க செலிபிரிட்டிஸ் கூட வந்து காம்படிட் பண்ற மாதிரி தான் பிக் பாஸ் வந்து அவங்க பிக் பாஸ் 9 எடுத்திருப்பாங்க தெலுங்குல. ஸோ இப்போ வந்து தசவதாரம் அப்படின்னு தெலுங்குல வந்தாலுமே அது வந்து அங்க அக்னி பரீட்சை அப்படி முடிஞ்சு ரிஜெக்ட் பண்ற ப்ராசஸ்லாம் ஆயிடுச்சு. இங்க இனிமே தான் தமிழ்ல வந்து அந்த செலக்ஷன் ப்ராசஸ் ஆயிட்டு இப்போ வந்து அது ஆக்டிவிட்டி எல்லாம் வச்சு எடுக்கிற மாதிரி ஒண்ணு நடக்க போகுது. அது வந்து நம்மளுக்கு லைவா நம்மளுக்கு காட்டுவாங்க அந்த ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுதான் வந்து ஆகஸ்ட் 14th ஸ்டார்ட் ஆக போகுது. ஆகஸ்ட் 14th இருந்து ஒரு 3 வீக்ஸ்க்கு 2 to 3 வீக்ஸ் நடக்கும் போல இருக்கு. 2 to 3 வீக்ஸ் அதுல இருந்து செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க பிக் பாஸ்க்குள்ள விட்டு ஸோ எவ்வளவு பேர் காமன் மேன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. அதுல நான் சொன்ன மாதிரி அப்படியே பாதிக்கு பாதி இருந்தது. 6 to 7 மெம்பர்ஸ் காமன் மேனாவும் 6 to 7 மெம்பர்ஸ் செலிபிரிட்டிஸாவும் இருந்தாங்க பிக் பாஸ் 9 தெலுங்குல. இதுல எப்படி எடுக்க போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தமிழ்ல தெரியல. ஸோ அந்த ப்ராசஸ்க்கான அந்த ஒரு ஷோ வந்து ஆகஸ்ட் 14 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 6 வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. டைரக்ட் பிக் பாஸ் அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வாட்டி வந்து என்ன மாதிரி கண்டஸ்டன்ஸ் வர போறாங்க அப்படின்ற லிஸ்ட்லாம் நம்மளுக்கு வரும். நம்ம வந்தோடனே நம்ம அதையும் நம்ம பேசுவோம் வீடியோஸ்ல. ஸோ நான் வந்து பிக் பாஸ் ரிவ்யூவர் அப்படிங்கறதுனால இதோட சேர்த்து இந்த அப்டேட்டையும் சொல்லிடுறேன். ஸோ வெயிட். அதுவும் இல்லாம இந்த வாட்டி செப்டம்பர் 6 வரும்போது தமிழ்ல மட்டும் இல்ல எல்லா லாங்குவேஜஸ்லயும் ஒரே டைம்ல வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டும் வருது. ஸோ தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி அப்புறம் தமிழ் எல்லாமே ஒரே டைம்ல ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ கிராண்ட் லான்ச் வந்து செப்டம்பர் 6 அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா போன வாட்டி நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் பத்தி போட்டிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் மலையாளம் வரும், தெலுங்கு வரும், அப்புறம் தான் தமிழ் வரும். ஹிந்தி எனக்கு சரியா தெரியல எப்போ வரும்னு. ஆனா இந்த வாட்டி மலையாளம்லாம் டிலே ஆகுது, தெலுங்கு கரெக்டா வந்துடும், தமிழ் வந்துடும் சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தா எல்லாமே அட் அ டைம் வரப்போகுது, எல்லாமே செப்டம்பர்ல வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ காம்படிஷன்ஸ் ஹெவியா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே நான் என்னோட பிக் பாஸ் ரிவ்யூ போன வாட்டி பார்த்தவங்களுக்கு தெரியும், தெலுங்குல வச்ச அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்படியே டிப்பி காப்பி அடிச்சுதான் தமிழ்ல 1-2 வச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த வாட்டி எல்லாமே ஒரே டைம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது எப்படி வந்து காம்படிஷன்ஸ் இவங்களை விட இவங்க பெட்டரா, அவங்கள விட அவங்க பெட்டரான்னு எப்படி விற்பாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா போன வாட்டி அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் எல்லாம் பண்ணாங்க, காப்பி பீஸ் எல்லாம் பண்ணாங்க தமிழ் பிக் பாஸ்ல. தெலுங்குல இருந்து மலையாளத்துல இருந்து எல்லாம் எடுத்து இந்த வாட்டி எல்லாமே ஒன்னா வரப்போகுதுன்னா யார் யார் எப்படி வந்து அதை கொண்டு போறாங்க ஷோ அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு நல்ல நம்ம பாலிடிக்ஸ் வீடியோவுமே நான் நல்ல. ஏன்னா விஜய் சாரோட ஆட்சி அப்படின்னு ஒரு டெய்லி டெய்லி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு, இல்ல ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அவர் சும்மா இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க சும்மா இருக்கல அப்படிங்கிற மாதிரி திமுக வந்து ப்ரௌட் கொத்தூஸ் திமுகவோ இல்லைன்னா வந்து கொத்தூஸ் திமுகவோ ஏதோ ஒண்ணு ஆமத்தும் அவர் சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. திமுக காரங்க ஏதாவது ஒண்ணு பேசுறாங்க, அதுக்கு ரியாக்ஷனா ஏதோ ஒண்ணு நடக்குது. அப்புறம் ஜனங்க அதுக்கு ஒண்ணு ரியாக்ட் பண்றாங்க. விஜய் சாரை இப்படி பேசுவீங்களா, எங்க விஜய் அண்ணாவை இப்படி பேசுவீங்களா அப்படின்னும் போது தினம் தினம் தீபாவளி அப்படிங்கிற கதையா தான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு விஜய் சாரோட ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது. ஸோ நம்ம அதை பத்தியும் நடுநடுல பேசுவோம். அதுக்கு நடுல பிக் பாஸோடது ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் பேசுவோம். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன் guys. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வரும். முடிஞ்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல்ஸ் வச்சிருக்கவங்களா இருந்தா ஹைப் பண்ணுங்க, அப்பதான் வீடியோஸ் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ நீங்க இன்னும் விஜய் ஜனநாயகன் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பாத்தீங்களா, இல்ல இனிமே தான் பார்க்க போறீங்களா? நீங்க விஜய் சாரோட ஃபேனா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.